ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்தை இதோ இந்த லைவ்ல பார்க்கிற, யூடியூப் லைவ்ல, பேஸ்புக் லைவ்ல பார்க்கிற அன்பு சகோதரன் சகோதரி யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செஞ்சேரி ஜெப வீட்டு சார்பாக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். கர்த்தரோடு நாம் பயன்படுவதாக. இவ்வளவு நேரம் நம்ம நல்ல ஆராதனை பண்ணோம். தேவசத்துல கர்த்தர் மகிழ்ந்து கழிகூற வைத்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறோம். அதை தொடர்ந்து தேசத்துக்காக ஒரு சில காரியங்களுக்காக நாம் மாறி மாறி நாம் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நம்ம எந்த காரியத்துக்குள்ள வந்திருக்கிறோம் அப்படின்னா, சாட்சி நிறைந்த வார்த்தைக்குள்ள வந்திருக்கிறோம். எழுப்புதல் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை கர்த்தர் தவறாம நடத்தி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எழுப்புதலுக்காக நம்ம கூடி ஜெபிக்கிறோம். இது உடுமலைப்பேட்டையில தான் துவங்குச்சு. ஆனா இன்னைக்கு உடுமலைப்பேட்டையில இல்லாம கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற இந்த ஸ்தலத்துல செஞ்சேரி ஜெப வீட்டுல இதை நாம் செய்து வருகிறோம். இது லைவா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் நம்ம கூட பங்கு பெறுகிறார்கள். இதோ கர்த்தர் அந்த காரியங்களை நன்மையாய் முடியப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம எழுப்புதல் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு எழுப்புதல் அப்படின்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. என்ன அப்படின்னா, அந்த எழுப்புதலை குறிச்சு நம்ம கேட்கும் போது, எழுப்புதல் அப்படின்னால ஆரவாரம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஆரவாரம், அதாவது ட்ரம்ஸ் அடிச்சு பீட் பண்ணி அப்படியே சத்தமிட்டு நிற்பதுதான் எழுப்புதல் அப்படின்னு ஒரு சில கிறிஸ்தவங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, அது எழுப்புதல் அல்ல. அந்த ஆரவாரத்தை நாம் நம்பி எழுப்புதலாய் நாம் நினைத்து ஏமாந்து விடக்கூடாது. பெந்தெகோஸ்தே நாளில குறிப்பிட்ட சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவால தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள் மேல் வீட்டு அறையில அபிஷேகத்துக்காக காத்திருக்கிறாங்க. அந்த அபிஷேகம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, கீழ்காற்று வீசும் போது அந்த அபிஷேகம் டக்குன்னு ஒவ்வொருத்தர் மேலையும் அக்கினிமயமான நாவாய் இறங்கினதுன்னு வேதம் சொல்லுது. ஒவ்வொருத்தர் மேல, எல்லார் மேலையும் ஒரே ஆவி ஊற்றப்படல, ஒவ்வொருத்தர் மேல ஒவ்வொரு ஆவி ஊற்றப்பட்டுச்சு. அந்த ஊற்றப்பட்டோன்னு அது வரைக்கும் அவங்களுக்குள்ள இருந்த பயம், அது வரைக்கும் அவங்களுக்கு இருந்த கலக்கம், அது வரைக்கும் அவங்களுக்கு இருந்த நாளை தினத்தை குறிச்சு ஒரு யோசனை எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சது. ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒவ்வொருத்தரையும் நிரப்ப ஆரம்பித்து விட்டார். இதுதான் எழுப்புதல். பெந்தெகோஸ்தே நாட்கள்ல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாச்சு. எந்த பேதுரு இயேசுவோடு கூட இருக்கும் போது நடுங்கினாரோ, எந்த பேதுரு இயேசுவ தன்னுடைய ஆண்டவர்னு சொல்றதுக்கு மறுதளித்தாரோ, அந்த அபிஷேகத்துக்கு அப்புறம் அவர் பயங்கரமா வேற மாதிரி மாறிட்டாரு. டிரான்ஸ்ஃபர்மேஷன். பிரசங்கம் பண்றாரு, அடிச்சு நிக்க வச்சாலும், நாளைக்கு காலையில உனக்கு சிறைச்சேதம் பண்ணப்படும் சொன்னாலும் அப்படியே கலங்காம நிக்கிறாரு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கிறிஸ்துவுக்காக நிற்பேன். இதுதான் எழுப்புதல். இதை தவிர நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஆரவாரம், நடனம், அதெல்லாம் எழுப்புதல் இல்ல. இன்னைக்கு ஆட்டம் பாட்டம்னு சொல்லி நிறைய இடங்கள்ல போயிட்டு இருக்குது. இது எழுப்புதெல்லாம் தெரியாது. இதோ பெந்தெகோஸ்தே நாட்களை நாங்க பார்த்திருக்கிறோமே. வேத புஸ்தகத்துல இருக்கிறதா எழுப்புதல். இதை தவிர வேத புஸ்தகத்துல குறிப்பிடாத எந்த காரியம் சபையில நடந்தாலும் அது எழுப்புதல் அல்ல. அந்த பிசாசுடைய தந்திரம். இதை நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு காரியம் என்ன அப்படின்னா, சாட்சியா வாழணும். இதுதான் எழுப்புதல். ஹல்லேலூயா. சாட்சியா இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், நீ வாழ்ற வாழ்க்கைக்கு உனக்கு சாட்சி தேவை. இன்னைக்கு நம்ம செய்யற நன்மையெல்லாம் மறைஞ்சிடும். தீமை மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். பார்த்திருக்கிறீங்களா? எவ்வளவோ நன்மை செஞ்சிருப்போம். ஆனா இந்த நன்மைகள் எல்லாம் டக்குன்னு ஒரு செகண்ட் மறந்து போய் நம்ம ஏதாவது ஒரு தெரியாம தீமையான வார்த்தையை பேசியிருப்போம். தெரியாம தப்பு பண்ணிருப்போம். அதை தான் சொல்லிட்டே இருப்பாங்க. நீ அன்னைக்கு பேசுனீ இல்ல, ஏன் 100 நாள் நல்லா சமைச்சது தெரியாது, ஒரு நாள் சமைக்கிறது குறைவானதான் என்னத்த போய் சமைச்சப்போ. ஆமாவா இல்லைங்களா? என்ன ஒண்ணுமே பேச பண்ணிட்டு. ஆமா, பாத்தீங்களா? 100க்கு 100 உண்மை. மீதி இருக்கிற 100 நாளும் சூப்பரா இருக்கு, பிரமாதம். ஒரு நாள் ஏதாவது தப்பா போச்சுன்னா என்ன போய் சமைச்சிருக்கப்பா, ஒரே வார்த்தை
1000 வார்த்தை வருதா? 1000 வார்த்தை பேசுறவங்களை உள்ள விட்டுறணும் சமைக்க இன்னைக்கு எப்படி? அந்த மாதிரி அந்த உலகம் இருக்கு. சாட்சியாவே நம்ம வாழ முடியாது. ஆண்டவர் சொல்ற நீ சாட்சியா வாழணும். இதுதான் இன்னைக்கு தேவையான ஒரு எழுப்புதல். ஒரு கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு சாட்சி இல்லை அப்படின்னா அங்க எழுப்புதலே இல்லைன்னு அர்த்தம். நம்ம சபையில ஒரு சாட்சி இருக்கணும். இந்த ஜெப வீட்டுக்குள்ள ஒரு சாட்சி இருக்கணும். இங்க வந்த பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு ஆர்டருக்குள்ள நிக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா உயர்ந்திருக்கிறாங்க. இந்த அந்தஸ்து, அதாவது சொசைட்டிக்குள்ள நல்ல அந்தஸ்துக்குள்ள நிக்கிறாங்க பிள்ளைங்க. இதுதான் சாட்சி. இந்த சாட்சியை தான் ஆண்டவர் கொடுக்கிறேன்னு சொல்லி விரும்புறாரு. எந்த மனுஷன் தன்னை குறித்து சாட்சி பெறுகிறானோ அவன் எழுப்புதலுக்கு ஒரு பெரிய பலனா இருக்கிறான். இன்னைக்கு எழுப்புதலுக்கு பெரிய பங்கு பாஸ்டர்மார்களும் சுவிசேஷர்களும் தீர்க்கதரிசிகளும் ஊழியக்காரர்களும் நினைக்கிறீங்க. இல்லவே இல்லை. நாங்கெல்லாம் உங்களை உருவாக்க தெரிந்து கொண்ட ஒரு சாதாரணமான ஒரு டூல், அவ்வளவுதான். ஆனா நீங்க எழும்புறதுதான் எழுப்புதல். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க எழும்புறீங்க பாருங்க, அதுதான் எழுப்புதல். ஏதாவது ஒரு தீமை வருதா உடனே உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். வீட்டுல ஏதாவது பிரச்சனை வருது, பயம் வருது, கலக்கம் வருது, பிள்ளை எதையோ கண்டு பயப்படுறா, பிள்ளை எதையோ கண்டு பயந்து ஒதுங்கி இருக்கிறா அப்படின்னு அப்படியே விட்டுறக்கூடாது. உடனே ஒரு உபவாச ஜெபம் நீங்க பண்ணி பாருங்க. உடனே கொடுங்க, லேட் பண்ணக்கூடாது. லேட்டுக்கு இடமே கொடுக்க கூடாது. பிசாசு 24 மணி நேரமும் செயல்படுறான். கணவர் எதையோ பார்த்து பயந்துட்டாரு, அவருக்கு ஏதோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, தண்ணி மாத்தி குடிச்சிட்டாரு. இல்ல, பிசாசு என்ன பண்ணுவான்னா எதையாவது ஒண்ணு கொண்டு வந்து பலவீனத்தின் வழியா உள்ள போக பார்ப்பான். அவனுக்கு தேவையே பலவீனம் தான். அதேதான் ஆண்டவருக்கும் தேவை. எப்போ அப்படின்னா கர்த்தரை தேடும் போது அவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமா விளங்கும். ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளணும். ஆண்டவரை என் கணவர் பலவீனமா இருக்கிறாரு, தொடுங்க ஆண்டவர், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. என்ன பலவீனம், பயமா இருக்கிறா, கலக்கமா இருக்கிறா, சோர்வா இருக்கிறா, ஆண்டவரை அவனை திடப்படுத்துங்கப்பா. அவன் சம்பளம் குறைவா இருக்குது, கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்களும் நானும் ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல உலாவி கொண்டு இருக்கும் போது சீஷர்களை காட்டிலும் அங்க கூட இருக்கிற பெண்களுடைய கூட்டம் நிறைய இருந்தது. இன்னைக்கு ஒவ்வொரு திருச்சபைகளையும் பாருங்க, பெண்கள் கூட்டம் தான் ஜாஸ்தி. ஆமாவா இல்லைங்களா? சிஎஸ்ஐ சபையிலும் சரி, டிஎல்சியும் சரி, எவ்வளவு பெரிய திருச்சபையா இருந்தாலும் சரி, ஆண்கள் கூட்டத்தை விட பெண்கள் கூட்டம் தான் ஜாஸ்தி. இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, ஆண்கள் நாங்க சம்பாதிக்கலன்னு என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏயா நீங்க ஞாயிற்றுக்கிழமையே சம்பாதிக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் சொல்ற ஓய்வு நாளா விட்டுடு. நீ என்னை தேடக்கூடிய நாள், நீ என்னை மகிமைப்படுத்தக்கூடிய நாள், அன்னைக்கு போய் சம்பாதிக்கிறேன்னு சொல்லுவார் ஆண்டவர். அங்க போய் நம்ம இது காரியத்தை சொல்ல முடியாது. 6 நாள் வேலை செய், 7வது நாளில் என்ன மகிமைப்படுத்து அப்படின்னா அந்த நாளில நம்ம ஒரு சில நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த நாளில வர்ற சம்பளம் ஒண்ணுமே அப்படியே போயிடும், கண்ணுக்கே இருக்காது, கடகடன்னு போயிடும். மற்ற நாளை விட அந்த 7வது நாள்ல நீங்க செய்யற வேலையில ஆசீர்வாதம் இருக்காது. அது இப்ப தெரியாது, நோகடிக்கும் போது நமக்கு தெரியும். ரொம்ப ஒரு மனம் இருதயம் நொந்து போயிடும். அதனாலதான் நான் சொல்றேன், எழுப்புதல் அப்படின்னா கர்த்தருக்குள்ளாக சாட்சியாய் நிற்பதுதான் எழுப்புதல். சரி, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் எழுதின நிருபத்தை திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் ஆமென். அழகான ஒரு வசனம் இது, நமக்கு தேவையான ஒரு வசனம் கூட. இதுதான் எழுப்புதலுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. அவருக்கு சாட்சியா இருப்போமாமா. இதுதாங்க தேவ பிள்ளைக்கு உண்டான மிகுதியான ஆசீர்வாதம். இன்னைக்கு எதை நாம் பெற்றுக் கொள்கிறோமோ இல்லையோ, அவருக்கு சாட்சியா நம்ம இருக்கணும். நம்ம சொல்லணும், நான் ஏசப்பாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ், ஏசப்பாவை நான் பிரதிபலிக்கிற பாத்திரம். ஜனங்க நம்மளை பார்த்து சொல்றாங்களா? அக்கம் பக்கத்து வீட்டார் சொல்றாங்களா? இல்ல உங்க சொந்த கணவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரா?
இல்ல நீங்க தான் உங்க கணவரை பார்த்து சொல்றீங்களா, எப்பா ஏசப்பா அப்படியே ஏசப்பாவுடைய பையன் மாதிரியே இருக்கிறப்பா, ஏசப்பாவுடைய பிள்ளை மாதிரியே நீங்க இருக்கிறப்பா. நான் ஒரு வீட்டுல இந்த வார்த்தையை சொல்லி கேட்கும் போது குடும்பமா உட்கார்ந்து இருந்தாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லி பிரசங்கம் பண்ணும்போது அந்த குடும்ப ஜெபத்துல கணவன் மனைவி, கணவன் அங்க உட்கார்ந்து இருக்காரு, மனைவி இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் கேட்டேன், உங்க மனைவி பார்த்து இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பாத்திரம்னு சொல்ல முடியுங்களா அப்படின்னு. உங்க கணவர் அந்த கேள்வி கேட்டு நிறுத்திட்டேன். அந்த இடமே சைலண்ட் ஆகி போச்சு. அங்க வீட்டுக்காரர் மாட்டிட்டாரு. உடனே அப்படின்னாரு. முடிஞ்சது அங்கிருந்து. என்ன சாட்சி, அந்த சிரிப்புக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியுதுங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சாட்சியா இருக்கணும். இந்த சாட்சியா இருப்பதற்கு தேவையானது ஒன்று பரிசுத்த ஆவியான ஊற்றப்படும். அதனாலதான் இயேசு சொன்னாரு, ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்கணும். ஜலத்தினால பிறந்தாச்சு. இருக்கிறவங்க எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்துட்டோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. ஓகே, ரைட், டிக் மார்க். ரெண்டாவது, ஆவியினாலே நீங்கள் ஞானஸ்தானம் பெறணும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். இயேசு சொன்னாரு, நீ எங்கேயும் போயிடாத, பயப்படாத. பயமுறுத்துவாங்க. குடும்பத்தை பார்த்து பயப்படாத, நாளை தினத்தை குறித்து பயப்படாத, குறிப்பிட்ட நாள் வரையிலும் காத்திருந்து இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாஷையில பேசுறாங்க. அங்க கூடியிருந்தவங்க 120 பேரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாஷையில பேசிக் கொண்டு இருக்கிறாங்க. நிரப்பினார் பரிசுத்த ஆவியானவர் பற்பல பாஷையில. அப்படியே கீழே இருக்கவங்க எல்லாம் பார்த்தாங்க, ஓடி வந்து பார்த்தாங்க. சுத்தி இருக்கிறவங்க, என்னடா இப்படி பேசுறாங்க, என்ன பாஷைன்னு புரியலையே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாச்சு. எதை குறித்தும் பயப்படல, கலங்கல. அவங்க நடையே வித்தியாசமா இருந்தது. கர்த்தருக்குள்ளாகத்தான் அவங்களுடைய நடை உறுதியா இருந்தது. இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டதுன்னா எந்த மனுஷனும் உங்களை துக்கப்படுத்த முடியாது. எந்த ஆவியும் உங்க கிட்டையே நெருங்க முடியாது. பேதுருவுடைய நிழலை பார்த்து வியாதி வெளியேறுச்சு, பலவீனம் மாறிச்சு, பிசாசு ஓடுச்சு. பேதுரு எங்கேயுமே தொடவே இல்லை. ஹல்லேலூயா. எந்த பேதுரு? இயேசுவை மறுதலித்த பேதுரு. எனக்கு இயேசுனா யாருன்னே தெரியாது, ஓடிட்டாரு. 3 தடவை 2 தடவை இல்ல, 3 தடவை மறுதலிச்சாரு. ஏன் பாப்பா என்ன பண்ண நீ? 3 தடவை மறுதலித்த இயேசுவதான் ஆண்டவர் நிரப்பினார். ஹல்லேலூயா. நிரப்பி அழகா கொண்டு வந்தாரு. அவரு கடைசியுடைய மரணம் பேதுருவுக்கு எப்படி இருந்தது சொல்ல முடியுமா? கடைசி மரணம் இல்ல, கடைசி மரணம் பேதுருவுக்கு எப்படி இருந்தது? அவருடைய மரண காலம் சிலுவையில அடிக்கிறதுக்கு ஆயத்தப்பட்டாங்க. சிலுவையில அடிக்கிறதுக்கு நடத்து பார்க்க முடிச்சு. அந்த சிலுவை கிட்ட கொண்டு வந்து பேதுருவை அப்படியே இயேசுவை போலவே அடிக்க போகும்போது அவர் சொல்றாரு, எனக்கு வேண்டாம், இப்படிப்பட்ட மரணம் எனக்கு வேணாம். ஏன்னா பரிசுத்த தெய்வம் இந்த சிலுவையில அவர் பரிசுத்தரா இருந்து எனக்காக உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். அவருக்கு இணையாக நான் எப்படி அதே போல அறையப்படுவது? என்னை திருப்புங்க, தலைகீழ திருப்புங்க. ஹல்லேலூயா. தலைகீழ திருப்பி சிலுவையில அரைஞ்சனை கொன்றுங்க அப்படின்றாரு. தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. எந்த மரணத்தை கண்டு பயந்தாரோ அந்த பயம் நீங்கிட்டு ஆவியானவர் இறங்கின போது. இன்னைக்கு பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள உள்ள புகுந்து செயல்படணும்னா பயம் தான் தேவை. ஒண்ணுதான் தேவை. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க பயந்துட்டீங்கன்னா பிசாசு உங்களை பிடிச்சிருவோம். பயப்படக்கூடாது. எதுக்கு தேவை பிள்ளைக்கு பயம்? ஆனா இந்த பயம் எப்ப நீங்கும்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் போதுதான் பயம் நீங்கும். ஏதாச்சும் ஒரு வியாதியை கேட்டுட்டா, யாருக்கோ ஒருத்தருக்கு வியாதி வந்திருக்கும், பலவீனம் வந்திருக்கும், அவங்க போயிருப்பாங்க. அதை கேட்டுட்டா இதே மாதிரி நமக்கு இருக்குது, அப்படியே அதே மாதிரி இருக்குமோ? நம்ம நினைப்பே என்ன கொண்டு வந்துருதுங்க? வியாதியை கொண்டு வந்துருது. வாமிட் எல்லாம் பாருங்க, வாமிட் சென்சேஷன்.
அந்த வாமிட் வந்துருச்சு நினைச்சாலே வாமிட் வந்துடும். பார்த்துருக்கிறீங்களா? உணர்ந்துருக்கிறீங்களா? அப்ப நினைப்பு தாங்க எல்லாத்துக்கும் காரணம். இந்த நினைவுகள் கர்த்தருக்குள்ள இருக்க வேண்டுமானா நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், எனக்கு ஆவியானவர் எனக்கு ஊற்றப்பட ஆண்டவரே, எனக்கு ஆவியானவர் வேணும். இன்னைக்கு பற்பல பாஷைகளை பேச செய்வது மட்டுமல்ல ஆவியானவருடைய வேலை, உங்களை பலத்தினால நடத்துவது ஆவியானவருடைய வேலையா இருக்கும். எதை கண்டு பயப்படாதுன்னு சொல்லுவார் ஆண்டவர் உள்ள இருந்து. எதை கண்டு பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். பேதுரு எதை கண்டு பயப்படல, அப்படியே அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறது. இன்னைக்கு 3 காரியங்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த ஆவியானவர் இல்லாத ஜனங்களுக்கு இந்த 3 காரியம் அவங்களுக்கு என்ன செய்யுது? காரியத்தை வாய்க்க செய்யறது இல்ல, தடைகளை கொண்டு வருது, தாமதங்களை கொண்டு வருது, ஆசீர்வாத குறைவை ஏற்படுத்துகிறது. அதுல முதல் காரியம் என்ன அப்படின்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். பாருங்க, போதும். பாருங்க, இங்க நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன அப்படின்னா, முதல் காரியமே இந்த சின்ன சின்ன காரியத்துல நம்ம தப்பு பண்ணிடுறோம். பெரிய பெரிய காரியத்துல கொலை பண்ணிருக்க மாட்டோம், கற்பழிச்சிருக்க மாட்டோம், இல்ல கொலைக்கு துணையா நின்று இருக்க மாட்டோம். அதையெல்லாம் செய்யறதுக்கு நம்ம பயம் இருக்கும் நமக்குள்ள. ஆனா நமக்குண்டான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு எது தடையா இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் சொல்றார், உன்னிடத்துல பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் வா அப்படின்னு சொல்லக்கூடாது, அலைய விடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மளையும் பாருங்க, ஏதாவது ஒரு டாக்டரை போய் இன்னைக்கு இல்லைங்க நாளைக்கு நாளான்னைக்கு போய் வந்தா எப்படி நமக்கு அழுகையா வரும். ஏங்க நாங்க பஸ்ல வந்துட்டு இருக்கிறோம், வெயில முடியாம வரோம், எங்களை ஏங்க அப்படி அலைய விடுறீங்க? கவுன்சிலர் வீட்டுக்கு போகும்போது சொல்லுவோம்ல, எங்க அலைய விடாதீங்க, எங்களுக்கு அலைச்சல் தாங்க முடியல. நம்மளை அலைய விடும் போது நம்ம அழுகிறோமே. நம்ம கிட்ட ஒரு சில காரியங்களை மத்தவங்க கேட்கும் போது நம்ம அலைய விடக்கூடாது. ஏசப்பா பிள்ளைங்க, அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட கையில பணம் இருக்கா? உதவி கேட்கிறாங்களா? ஐயா தர்மம் கொடுங்க ஐயா, ஐயா எங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யா அப்படின்னு சொல்லி உதவி கேட்கிறாங்களா? உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க நாளைக்கு வா நாளானிக்கு வான்னு சொல்லி அவங்களை அலைய விடாம, இருக்குது அப்படின்னா உடனே எடுத்து கொடுத்துருங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ கொடுங்க. அது மிகுதியான ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். ஆண்டவர் சொல்ற, அலைய மட்டும் விட்டுறாத, கையேந்தி அலைய விடாத. இதே நிலைமை உனக்கு வரும். ஹல்லேலூயா. நாம் எதை விதைக்கிறோமோ அதைதான் இருக்க முடியும். ஒரு நாள் நான் கற்பகம் காலேஜ் பக்கத்துல கார்ல நின்றுட்டு இருக்கேன். பயங்கர ஹெவி டிராபிக், ரொம்ப தூரம் கார் தள்ளி நிக்குது. சிக்னல்ல நிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா உருந்து போயிட்டு இருக்குது. அதுல நிறைய பேர் தர்மம் கேட்டு வந்தாங்க. நான் பார்ப்பேன், அவங்க கை காலம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஆனா கை கால் முடமா இருக்கிறவங்களுக்கு என்னால முடிஞ்ச தர்மத்தை செய்வதற்கு டேஷ்போர்ட்ல காசு நான் வச்சிருப்பேன், இல்ல என் பர்ஸ்ல இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து என்ன நினைச்சேன்னு தெரியல, தர்மம் கேட்டவர் கொஞ்சம் கை முடமா இருக்கு அவருக்கு. கேட்டாரு, நான் இல்லைங்க அப்படின்ட்டேன். அவர் அப்படியே திரும்பி போயிட்டாரு. எனக்கு அப்படியே மனசெல்லாம் தாங்கல, உறுத்திருச்சு. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போகும்போது அவர் நின்றுட்டு இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு, ஐயா இங்க வாங்க அப்படின்னு சொல்லி என்னால முடிந்த காரியத்தை தர்மத்தை நான் கொடுத்தேன். அதுல எனக்கு ஒரு மிகுதியான சந்தோஷம். என்னைக்குமே அதான் சொல்ற, ஏழைகளுக்கு இறங்கு. உங்ககிட்ட கேட்கறாங்கன்னா உன்னால முடிஞ்ச உதவி செய்ய. அதுக்குன்னு சொல்லி ஆண்டவர் எப்படிப்பட்ட உதவி செய்ய சொல்றாருன்னா, உங்க கையில எவ்வளவு இருக்குதோ அதுல ஒரு பங்கை அவர்களுக்கு கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்க செயின அடமானம், உங்க செயின அடமானம் வச்சு அவங்களை கொடுக்க ஆண்டவர் சொல்லல. ஹல்லேலூயா. அதுல நம்ம ஞானமா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, தேவையில்லாம கேரண்டி சைன் போடாத. வசனம் இருக்குல்ல, எவ்வளவு நம்ம பார்த்திருக்கிறோம். மற்றவங்களுக்காக கேரண்டியா நீ சைன் போடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு படுக்கைக்கு போற நம்ம காலையில எந்திரிப்போமா நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும், எப்படி கேரண்டி கொடுக்குறீங்க? நான் பாத்துக்கிறேன், நான் வர்றேன். எப்பா நம்ம நிற்பது நிர்மூலமாக இருப்பதோ ஆண்டவருடைய கிருபை. கேரண்டி சிக்னேச்சர் கொடுக்காதீங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு கேரண்டி கொடுங்க. உங்களுக்காக ஆண்டவர் சொத்துல நான் ஜெபிக்கிறேன், அந்த கேரண்டி நீங்க கொடுக்கலாம். ஆனா மற்றபடி நீங்க மற்றவங்களுக்காக சைன் பண்றது, மற்றவங்களுக்காக உங்க சொந்த நகை அடமானம் வச்சு கொடுக்கறது, அதெல்லாம் தவறு. அதனால என்ன நடக்கும்னா, பின்னாடி சிக்கல்ல மாட்டிக்குவீங்க.
என்ன சிக்கல்? பிரச்சனை வந்துடும், ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்க முடியாது. அல்லேலூயா. இதுல ரொம்ப ஞானமா தேவ பிள்ளைகள் இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட உதவின்னு கேட்கிறாங்களா, உங்ககிட்ட இருந்தா கொடு, இல்லைன்னா பேசாம விட்டு. ரெண்டாவது ஒரு காரியம், இதுல நம்ம யார்கிட்டயா கடன் வாங்கியிருப்போம். அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கு நம்ம காத்துக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் நம்ம கையில பணத்தை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, பேக்கெட்ல வச்சுட்டு அது வரைக்கும் நல்லா கவனிங்க, அது வரைக்கும் நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை நான் கொடுக்கணும், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு சொல்லி. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா நம்ம மனசு மாறிடும். மனுஷன் புத்தி குரங்கு புத்தி. என்ன செய்வோம் அப்படின்னா, உடனே ஒரு வியாபாரம் செய்யறவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இதுல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் அந்த மல்டிபிளிகேஷனா மாத்தி அப்படியே பெருக்க செய்து அப்புறம் நம்ம கொடுக்கலாம். அதுல தூக்கி போட்டுருவாங்க, ரொட்டேஷன்ல போட்டுருவாங்க. அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கும் கொடுக்க முடியாது, நம்ம கடனாளிகளாய் மாறி விடுவோம், நம்மளால எதையுமே செய்ய முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்ற, நாளை தினத்தை குறிச்சு கவலைப்படாத, உன் கையில பணம் இருக்குதா, நீ செலுத்த வேண்டிய கடன்களை என்ன செய்ய, உடனே கொடுத்துரு, உன் கையில வச்சுக்காத. நல்லா கவனிச்சு பாருங்களேன். இதை நான் உங்களுக்கு சேலஞ்சாவே சொல்றேன். நீங்க அனுபவிச்சீங்களான்னு எனக்கு தெரியல, நான் அனுபவிச்சிருக்கிறேன். கொடுக்க வேண்டிய காரியத்தை ஒரு சில கர்த்தருடைய கிருபையில் இப்ப இல்ல, ஆனா முதல்ல கடன் இருக்கும் போது கொஞ்சம் தாமதப்படுத்தும் போது பிசாசு ஒரு ஐடியா போட்டு என்ன பண்ணிடுவான், நம்மள மைண்ட மாத்திடுவான். உடனே நான் வேற ஒரு காரியத்துக்கு செலவு பண்ணிட்டேன். அந்த செலவு பண்ணதை அங்க கொடுத்திருந்தாலும் என் கடன் முடிஞ்சிருக்குமா, நான் கடனாளியா இருந்திருக்க மாட்டேனே, போறான் பாரு கடன்காரன் சொல்லியிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி பேசியிருக்க முடியாத. அதை யோசிப்பேன் நான். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ செலுத்த வேண்டிய காரியம் உனக்கு இருக்குமானா, உன் கையில ஆசீர்வாதம் இல்லைன்னா ஓகே விட்டுருங்க. நானே சொல்லுவேன், அவங்க கையில ஆசீர்வாதம் இல்ல பரவாயில்ல, ஆனா ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிற தருவாயில நீங்க என்ன செய்யணும், முதல்ல கடனை அடைச்சிடணும். உங்களை பார்த்து கடனாளின்னு ஒருத்தர் சொல்லிடக்கூடாது. ஏன்னா இயேசுவோட வருகையில நல்லா யோசனை பண்ணி பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, மத்திய வானத்துல ஒரு நொடி பொழுதுல உன்னை தூக்கிடுவேன். அவருடைய ரகசிய வருகையில எத்தனை பேருக்கு இந்த 7 வருஷம் அரசாட்சி வேணும்ன்றீங்க? கையை உயர்த்துக்கு பார்ப்போம். எனக்கு 7 வருஷம் 666 நாங்க நின்றுதான் பாத்துக்கிறேங்க, போக்கஸ் பண்றேங்க. வேணுமா? போதுங்க. இன்னைக்கு நாங்க பாடுற பாடு, சிலிண்டர் தட்டுப்பாடு, பெட்ரோல் உயர்வு, இனி என்னென்ன உயர்வு வருமோ தெரியலீங்க, போதுங்க. அதை விட்டுட்டு அந்த அந்தி கிறிஸ்துவோட ஃபேஸ் டு ஃபேஸ் நிக்கிறேன் பாஸ்டர், நான் அவனா நானான்னு பாத்துக்கிறேன், விசுவாசத்துல நிக்கிறேன் பாஸ்டர் சொல்றீங்களா? கையை வீட்டுக்கு பார்ப்போம், எத்தனை பேருக்கு பார்ப்போம். ஒருத்தர் பிரின்சி மண்டையாடிட்டா, நான் என்னை விட்டுருங்கப்பா சாமி. அப்படி ரகசிய வருகையில நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படணும்னா, நம்ம மேல போகும்போது, நம்ம ஒருத்தருக்கு கடன் கொடுக்கறதுக்கு தாமதமாய் மேல போகும்போது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ப்ளூ சட்டை, தம்பி எங்க வர, கடன் கொடுக்காம எங்க வர? நீங்க குழு வாங்கிட்டு ஊரை விட்டு காலி பண்ண முடியுதா? அதாவது குழு கொடுத்த மேனேஜர் கூட தெரியாது, கூட இருக்கிற நபர்கள் போட்டு விட்டுருவாங்க. 8 பேர் 6 பேர் குழுவா வாங்குறீங்கல்ல, என்ன குழு கட்டாமே அவ பாட்டு ஊரு கிளம்புறாளாமா, கட்டமே தேதியில நீ பாட்டு போயிடுற. அதாவது நம்ம கூட இருக்கிற குழுல வாங்கின பெண்கள் தாங்க சிபிசிஐடி. அல்லேலூயா. எங்க போறாங்க, எங்க இருக்கிறாங்க, அந்த நாள்ல என்ன பண்றாங்க, எல்லாம் அவங்கள கேட்டா தெரியும். எத்தனை பேரை பாக்குறேன் நான். ஆமென். உண்மைதானங்க. என்ன உண்மையே சொல்ல மாட்டேன்றீங்க. அப்போ நம்மளை யாரும் கடனாளின்னு சொல்லிடக்கூடாது. அதுதான் ஏசப்பா விரும்புறாரு. என் மகனே மகனே, உன்னைய பார்த்து ஒருத்தரும் கடன்காரேன்னு சொல்லிடாதபடிக்கு நான் உன் கையை ஆசீர்வதிக்கிறேன், உடனே நீ செலுத்த வேண்டியதை கொடுத்துரு. உனக்குண்டானதை நீங்க கொடுத்து பாருங்க. உங்க கையில ஆண்டவர் கொடுத்தோன்னு நீங்க செலுத்த வேண்டிய கடனை செலுத்தி பாருங்க, இந்த பினான்ஸை க்ளோஸ் பண்ணி பாருங்க, கிரெடிட் கார்டு பில்ல க்ளோஸ் பண்ணி பாருங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். உங்க அன்றாட தேவைகளை சந்தித்து உங்களுக்கு என்ன காரியம் வேணுமோ அதை உயர்த்திட்டே இருப்பார். அதுதான் ஆண்டவர் சொன்ன, நீயோ கடன் வாங்குவதில்லை, பிற ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். இன்னைக்கு ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்கினவங்க நாங்க போயிட்டே இருக்கிறாங்க. ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் மாதிரி கடன் வச்சிருக்கிறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி நாம இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. இது நம்ம எழுப்புதல்ல ஒரு பெரிய தடையா இருக்கும். இது எப்படிங்க எழுப்புதல்ல தடையா இருக்கும் அப்படின்னா, இந்த பாவக்கரையோடு நாம் தேவனை தேடவே முடியாது.
இன்னைக்கு ஏசப்பா பிள்ளைகளை நிறைய பேரை கட்டி வச்சிருக்கிறது எப்படி தெரியுமா? எழுப்புதல்ல ஆவியானவருடைய துணை இல்லாம நிக்க வைக்கிறது, ஜெபிக்க தடை கொண்டு வர்றது, வேதத்தை வாசிக்க முடியாத தடை கொண்டு வர்றதெல்லாம் எப்படி பிசாசு சின்ன சின்ன தந்திரங்கள் இப்படிதான் செய்யறான். கடனாளியா நிறுத்திடுறான். உள்ள வரும்போத ஆலயத்துக்குள்ள வரும்போது அப்படியே கடனை பத்தியே யோசனை பண்ணிட்டு வருவாங்க. உள்ள இருக்கும் போது அவங்க ஜெபத்தை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு இவ்வளவு கடன் இருக்குதுப்பா, என்னால இஎம்ஐ செலுத்த முடியல, ஆசீர்வதிங்க. பிறருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க மைண்ட்ல ஜெபம் வந்து மாறிடும் தனக்காக. இது பிசாசினுடைய தந்திரம். ஆண்டவர் சொல்றாரு, இதுல இருந்து நீ விடுதலை ஆக்கணும். இன்னைக்கு எல்லாம் ஆண்டவர் விடுதலை செய்ய விரும்புறாருங்க. ஃப்ரீயா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ கடனாளியா மட்டும் மாட்டிக்காத. எதுல கடனாளியா இருக்கணுங்கிறத வேத புஸ்தகம் சொல்லுது. பிறர் மீது அன்பு செலுத்துவதில் நீ கடனாளியா இருக்க வேண்டும். உட்கார முடியல இன்னைக்கு, என்னன்னு தெரியல, கொட்டஞ்சுக்கிட்டு இருக்கிற நீ புழு கொடையிற மாதிரி. சரி, அன்பு செலுத்துவதில் நம்ம கடன்காரங்களா இருக்கணுமாங்க. ஐயோ நான் அன்பு செலுத்தாம போயிட்டேனே, அவங்க மேல அன்பு செலுத்தாம போயிட்டேனே, இவங்களை நான் விசாரிக்கலையே, சாப்பிட்டாங்களான்னு விசாரிக்கலையே, தண்ணி குடிச்சாங்களான்னு விசாரிக்கல. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து வரணுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை பாருங்க. அவங்க சாப்பிடுறாங்களோ இல்லையோ, அவங்க வீட்டுல வேலை செய்வாங்க நிறைய பேர், தோட்டத்திலையும் வீட்லயும். அவங்கள கூப்பிட்டு கேட்பாங்க, சாப்பிட்டியா, சாப்பாடு போட்டியா? அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதுதாங்க அன்புள்ள இருதயம். முதல்ல அவங்க சாப்பிடணும். நம்ம வீட்டை வேலை செய்யறாங்க, நம்மளை நம்பி இருக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கணும். அதான் சொன்ன, நிலத்துல அவங்க வேர்வை விழுகிறதுக்கு முன்னாடி நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்துடணும். அப்பதான் அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. இதுதான் அன்புள்ள இருதயம். இந்த அன்புலதான் நம்ம கடனாளியா இருக்கணுமே தவிர வேற எதிலையும் கடனாளியா இருக்க கூடாது. ஏன்னா இது எழுப்புதலுக்கு பெரிய தடையை கொண்டு வரும். சரி, இரண்டாவது ஒரு காரியம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 26:2. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகைவிலான் குருவி பறந்து போவது போலும், காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது. ஆமா, சொல்றதுக்கு எப்படி எல்லாம் போராட்டம். காரணம் இல்லாமல் விடுகிற சாபம் தங்காது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத என் மகனே, என் மகனே. ஐயோ என்னை சாபம் போட்டாங்களே, மண்ணவாரி தூக்கிட்டாங்களே, ஒண்ணுமில்லாம போயிடுன்னு சொல்லிட்டாங்களே, அவங்க வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தை வந்துருச்சே, என் பிள்ளைக்கு சாபம் வந்துருமோ, என் வீட்டுக்கு சாபம் வந்துருமோ. பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, காரணமே இல்லாம சும்மா விடுறாங்களா, சாபம் தங்காதுங்கிறத இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இயேசுவா பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு தெரியல. ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமையில ஒரு கூட்டம் நடக்கும். அந்த வீட்டுக்கு நான் போனேன்னா ஒரு 15-18 பேர் கூடுவாங்க. சின்ன பிள்ளைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் வருவாங்க. 25 பேர் வச்சுக்கோங்க, குறைந்தபட்சம் 20 பேர். அந்த டைம்ல அந்த ஐயா என்ன பண்ணுவாருன்னா மிரட்டுவாரு. அந்த ஐயா சத்தத்தை கேட்டாலே எல்லாரும் பயப்படுவாங்க, பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே. அந்த கூட்டம் முடிஞ்சோடனே, அந்த வார ஜெப கூட்டம் முடிஞ்சோடனே டீயும் பிஸ்கட்டும் வரும் எல்லாத்துக்கும். அப்படி கொடுக்கும் போது இந்த சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, குட்டிஸ் எல்லாம், அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, டேய் வெளியே எடுத்துட்டு போ அப்படின்னு அந்த ஐயா. ஒருத்தர் இங்க உள்ள கோரக்கூடாது, எல்லா பயிரும் டீயும் பிஸ்கட்டையும் தூக்கி வெளியில போயிடும், பாயில கூட்டி விட்டுருவாரு, வெளியில போ அப்படின்னு சொல்லுவாரு. எல்லா அந்த குட்டிஸ் எல்லாம் இது சொல்ல என்ன பண்ணுவோம்னா, டீயை தூக்கிட்டு பிஸ்கட்டை, தனக்கு கொடுக்கப்பட்ட 5-6 பிஸ்கட்டை தூக்கிட்டு அதை முக்கி எல்லாம் ஒடிச்சு சாப்பிடறதுக்கு வெளியில கொண்டு போயிடுவாங்க. அந்த ஐயா பாப்பேன், சொந்த பிள்ளையும் விரட்டுவாரு, எல்லா பிள்ளையும் விரட்டுவாரு. அதுல இவள மாதிரி, இந்த பாப்பா மாதிரி இருக்கிற ஒரு பையன் இப்படிதாங்க இருக்குறான். அந்த பையனை மட்டும் ரொம்ப நாளா வந்து அவர் எதுவுமே சொல்றது இல்ல. அவனை என்ன சொல்லுவாருன்னா, டே தம்பி, தங்கம், சாமி, எதிர்ச்சி அப்படி உட்காந்துக்கடா, போடா, ஓடுறா ஓடுறா ஓடுறா. நான் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருந்தேன், என்ன மத்தவங்க எல்லாத்தையும் டாய் டூயிங்கிறாரு, சொந்த பையனை விரட்டுறாரு, இவனை மட்டும் வந்து தங்கங்கிறாரு, சாமிங்கிறாரு. இவன் புழுக்கையா இருக்க, இவனுக்கு இந்த பயம் பயப்படுறாரு. அப்புறம் அந்த ஐயாட்ட கேட்டேன், ஏங்கய்யா இவனுக்குன்னு ஏங்க எப்படி பயப்படுறீங்க அப்படின்னா, ஐயா அவன் மோசமான ஆளுங்க, அவனை நீங்க வந்து தப்பா இட ஓட்டுறாதீங்க.
என்னங்கய்யா சொல்றீங்க, இத்தூண்டா இருக்கிறானங்கய்யா? ஐயா இல்ல அவன் நாக்க பாத்துருக்கீங்களா? எங்க வந்து நிக்கிறாரு சொல்லுங்க பாப்பா. கருணாக். அவர் சொல்றாரு அந்த ஐயா, ஐயா எதையாவது சொல்லி அவன் நம்மளை சபிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, போடான்ட்டு ஏதோ ஒரு வரைக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எதுக்கு தேவையில்லாத வம்பு, கருணாக்கு பிடிச்ச பையங்க அவன், அதனாலதான் அவன்கிட்ட வம்பே நான் வச்சுக்கிறது இல்ல. அவனும் சரி அவங்க அப்பனும் சரி, அவங்க அப்பங்கிட்டையும் நான் வம்பு வச்சுக்க மாட்டேன், அவன் பையன்டையும் வம்பு வச்சுக்க மாட்டேன். இன்னைக்கு இயேசுவா பிள்ளைங்க கவனிங்க, அதாவது நாக்குல இருக்கிற கருநாக்க பத்தி பயப்படுறாங்க. அந்த நாக்க உருவாக்கின ஆண்டவர் நினைக்க மாட்டீங்க நீங்க. ஹல்லேலூயா. நாக்க உருவாக்கினவர் சொல்றாரு உனக்கு சாபம் வராதுன்னு. ஆனா இவரு கருநாக்கு பிடிச்ச பையன் சொல்லி அந்த பையனை திருவண்டு பையனுக்கு மரியாதை கொடுக்கிறாருப்பா. என்னால சிரிப்பு தாங்கவே முடியல. ஒரு பக்கம் பார்த்தா அவங்கள எல்லாம் பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது. ஏன்னா இது கூட தெரியாம இருக்கிறாங்களே. ஏசப்பா சொல்றாரு, நீ அதையெல்லாம் கண்டு பயந்துடாத, நீ தவறே செய்யாம மண்ணா தூக்கி போட்டாலும் உனக்கு ஒண்ணும் நடக்காது, நீ தவறே செய்யாம நீ ஒண்ணுமில்லாம போயிருவேன்னு சொல்றாங்களா, அப்பதான் நீங்க ஓங்கி நல்லா வளருவீங்க. அல்லேலூயா. பயப்படாதீங்க. இந்த காரணம் இல்லாமல் விடுகிற சாபம் தங்காதுன்னு நான் உங்களை சொல்லி மோட்டிவேட் ஸ்பீச் கொடுக்கல. இங்க ஸ்டேட்மெண்ட் எழுதி இருக்கிறாரு, ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். வசனத்துல அடல் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க கணவர் பயப்படும் போது சொல்லுங்க, உங்க பிள்ளைங்க பயப்படும் போது சொல்லுங்க, எப்ப காரணம் எல்லாம் வர சாபம் உனக்கு தங்காதுடா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. சொல்லுங்க உங்க பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. பயப்படாதீங்க. சரி, எந்த சாபம் தங்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. எந்த சாபம் தங்கும் அப்படின்னா, பிறருக்கு நாம் துரோகம் செய்யும் போது. ஒரு சில பேர் மண்ணெல்லாம் தூக்கி அடிக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் அப்படியே போயிருவேன் இப்படியே போயிருவேன் கையெல்லாம் உடைக்க மாட்டாங்க. ஆனா அழுவாங்க. அவங்களுடைய அழுகைக்கு நாம் பாத்திரவானாய் மாறிவிடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு வீட்டுல நடந்த சம்பவம், அந்த குடும்பம் சாபமாய் மாறிற்று. மிகுதியான சாபம். ஒரு தாத்தா பாட்டி, கணவன் மனைவி, அப்புறம் இளைய மகனுக்கு ஒரு பிள்ளை, அதாவது 2 மருமகள் அந்த வீட்டுல. 2வது மருமக உண்டாயிருக்கிறாங்க, கர்ப்பஸ்திரியா இருக்கிறாங்க. ஆனா அந்த பிள்ளைய போட்டு பயங்கரமா வேலை வாங்குவாங்க அந்த வீட்டார். அந்த சொந்த வீட்டார் வேலை பயங்கரமா கொடுத்து அதுக்கு ஏற்ற உணவையும் அவங்கள சாப்பிட விடாம, அவங்க உட்கார்ந்து சாப்பிடும் போது சொல்லுவாங்களா, போதும் போதும் உனக்கு, எதுக்கு இவ்வளவு சாப்பிடுற, பிரசவ காலத்துல உனக்கு இவ்வளவு சாப்பிட்டேன்னா வீங்கி போயிருவ, அப்புறம் சுகப்பிரசவத்துக்கு ரொம்ப கஷ்டம், உனக்கெல்லாம் செலவு பண்றதுக்கெல்லாம் இல்ல. ஏன்னா அந்த பிள்ளைக்கு அப்பா அம்மா கிடையாது. இங்க ஒரு காரியம் இருக்கு, என்னன்னா முதல் பிரசவத்துக்கு யாரு செலவு பண்ணுவா சொல்லுங்க பாப்பா? தாய் வீடு. அது எங்க எழுதி வச்சிருக்குன்னு தெரியல வேதாகமத்துல. இது ஒரு பாரம்பரியமா கொண்டு வந்துட்டாங்க. ஒரே அடி. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான், ஏசப்பாவுடைய பையன் தான் அவன், எங்கடா அவன் வயசு அப்படின்னு. மச்சான் we are pregnant அப்படின்னா. ஓகே ரைட், ஓகே, ரொம்ப சந்தோஷம், என் கிளாஸ்மேட் தான். எங்கடா ஒய்ஃபை காணோம், ரொம்ப ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு.